உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ரமலான் மாதத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடந்த 21 ஆண்டுகளாக சஹர் இஃப்தார் நோன்பு கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பில் 22ஆம் ஆண்டாக நோன்பு இருக்கும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ராயப்பேட்டையில் 3ஆம் நாளாக இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் அருண்குமார் தலைமையில் வழக்கறிஞர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் சங்கத்தின் முதன்மை செயலாளர் பார்வேந்தன், பார் கவுன்சில் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தனியார் திருமண மண்டபத்தில் விசிக அணைக்கட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் விசிக அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்து நியமன சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அறிமுக கூட்டமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செய்குவரா, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிவ செல்லப்பாண்டியன், மண்டல செயலாளர் சந்திரன், வழக்கறிஞர் சஜின் குமார், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் செல்வம், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் நிதி செயலாளர் பாஸ்கர், மாவட்ட பொருளாளர் சாந்தகுமார், செய்தி தொடர்பாளர் தமிழரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விசிகவினர் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று அங்கு உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கட்சி மறுசீரமைப்பு 2026 தலைவர் எழுச்சி தமிழரால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் 234 தொகுதி மாவட்ட செயலாளர் என்று இந்தியாவிலேயே ஒரு அரசியல் ரீதியான மாவட்டங்களை அமைத்து 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளரை அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக அருமை தோழர் கோட்டி என்கிற கோவேந்தன் அவர்களை மாவட்ட செயலாளராக அறிவித்து அவருடன் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கட்டமைப்புள்ள அனைத்து கிராமங்களிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக, கிளைகள் உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைத்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் கிளைகளே இல்லாத கிராமங்கள் இல்லை. வீடுதோறும் விடுதலை சிறுத்தைகள், வீதிதோறும் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அடிப்படையில் நம்முடைய மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் அவர்கள் அணைக்கட்டு தொகுதியை ஒரு முதன்மை மாவட்டமாக, தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பான மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களோடு சேர்ந்து அவர் இந்த கட்டமைப்பை உருவாக்கி தலைவர் எழுச்சி தமிழின் ஒப்புதல் பெற்று அந்த அறிமுக கூட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறோம். தலைமை நிலையத்தின் சார்பாக, தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று தலைவர் எழுச்சி தமிழால் அறிவிக்கப்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி இங்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறோம். மண்டல செயலாளர் நம்முடைய வழக்கறிஞர் சந்திரன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சஜின்குமார், மண்டல துணை செயலாளர் சௌகத் உள்ளிட்ட மாநில செயலாளர் கொள்கை பரப்பு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சிவசொல்ல பாண்டியன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று வாழ்த்திருக்கிறார்கள்.
இந்த கூடுதல் சிறப்பு என்றால் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்திற்கும் நம்முடைய கட்சி அலுவலகம் வேண்டும் என்கிற அடிப்படையில் காலையில் நாங்கள் வரும்போது அணைக்கட்டு கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக குலசேகரன் ஒன்றிய செயலாளருடைய ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் நம்முடைய அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நான் நடத்தினேன். அதே போல இன்று மாலை 4 மணி அளவில் அணைக்கட்டு மேற்கு ஒன்றியத்தில் ஒன்றிய செயலராக பொறுப்பேற்றுள்ள மகாதேவன் அவர்கள் அவருடைய ஒருங்கிணைப்பில் ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைப்பதாக இப்போது செல்ல இருக்கிறோம். எனவே அலுவலகம் ஒன்றிய அளவில் பிரிக்கப்பட்ட ஒன்றியத்திற்கு அலுவலகங்கள், கட்டமைப்பு, தொகுதி மாவட்டத்திற்கான அலுவலகம் என்று அனைத்து நிலையிலும் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அந்த தகுதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் கோட்டி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளஞ்சேகரா, தலைமை நிலைய செயலாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கிட்டத்தட்ட கட்சி, மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் ஏச்சி பாசறை, அதுல ஆண் பிரிவு, பெண் பிரிவு, தொழிலாளர் விடுதலை முன்னிலையில் அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்கள், தொண்டரணியில பயிற்சி, தொண்டரணியில பாதுகாப்பு, முற்போக்கு மாணவர் இயக்கம், கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம், மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கம், இப்படி 30க்கும் மேற்பட்ட அணிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறது. அத்தனை பொறுப்புகளிலும் நாம் கிட்டத்தட்ட இப்போது 500 பொறுப்புகளுக்கு பொறுப்புகள் போட்டிருக்கிறோம். இன்னும் 500 பேருக்கு இந்த தொகுதியில் பொறுப்புகள் போட இருக்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள முடசல் ஓடை மீனவ கிராமத்தில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு விசிக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விசிக கிளை நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான பாரதி விஸ்வநாத், மண்டல செயலாளர் செல்வமணி, மாவட்ட அமைப்பாளர் தமிழ் மரபன், சிதம்பரம் நகர செயலாளர் பாவனன், கிள்ளை முன்னாள் நகர செயலாளர் ஜோதிபாஸ், நிர்வாகிகள் லெனின், மெய்யழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மாயவன் உள்ளிட்ட புதிய பொறுப்பாளர்கள் கடத்தூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தொண்டரணி மாநில செயலாளர் முத்துக்குமரன், மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி, பழனி, தமிழன், பழனிசாமி மற்றும் செந்தில், தலித் சேட்டு, அன்புமணி, சுகுமார், சிலம்பரசன், ராஜசேகர், சம்பத் கிருஷ்ணா, குப்புசாமி, வினோத், காமதேஸ், லோகநாதன், தொல்காப்பியன், விஸ்வநாதன், பழனி, வடிவேல், இர்ஃபான் பாஷா, மூர்த்தி, தங்கவேல் குமார், அண்ணாமலை, கௌதமன், சச்சின், பாரத், வேலுசாமி, விஜயகாந்த், மலைசாமி, தொண்டைமான், அதியமான், ராகுல் காந்தி, நாகரத்னம், சவித், பெருமாள், சவின், ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகே மறைந்த விசிக முதன்மை செயலாளர் ஏசி பாபரசன் திருவுருவப் படத்திற்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விவசாய பாதுகாப்பு அணி மாநில துணை செயலாளர் வேலு சிவக்குமார் மற்றும் சையத் இப்ராஹிம், ஜெய்பீம், அழகர், திருமா ரகு, சிரஞ்சீவி, விளவன், வினோத், நந்தகுமார், காளிதாஸ், கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் 30 ஆண்டு காலம் ஏசி பாவரச முதன்மைச் செயலர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தோளோடு தோள் நின்று கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர். கிராமங்கள், தமிழ்நாடு ஃபுல்லா கிராம பகுதிகள், ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் இன்று கட்சி வளர்ச்சி அடைந்ததற்கான ஏசி பாவரசு அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதன் அடிப்படையில் தாராவர பகுதியில் விடுதலை கட்சி சார்பாக எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க 1 வார காலம் துக்கம் அனுசரிக்கப்பட சொல்லி ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் ஏசி பாவரசு அவர்களுக்கு
இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில். அவர்கள் விட்டு சென்ற பணியை எழுச்சி தமிழர் அவர்களின் தோளோடு தோள் நின்று இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபோவோம் என்று அவருடைய இறப்பு நாளில் இன்று உறுதிமொழி ஏற்றுக் கொள்கிறேன். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் சிறுத்தை முருகவேல், மாவட்ட செயலாளர். நாகை மாவட்டம் நாகூர் அடுத்த மேலவாஞ்சூர் காட்டுநாயக்கன் தெருவில் விசிக சார்பில் சமூக நீதி காவலரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கட்சிக்கொடி ஏற்றும் நிகழ்வு நாகை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாகை மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி, இளைஞர் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் அறிவழகன், மாவட்ட துணை செயலாளர் முரசொலி செல்வம், விவசாய அணி ஒன்றிய அமைப்பாளர் ராஜேந்திரகுமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி, செய்தி தொடர்பாளர் கண்ணையன், முன்னாள் மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன், நாகூர் நகர செயலாளர் சண்முகம், நாகை நகர செயலாளர் முத்துலிங்கம், தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், நகர துணை செயலாளர் பாலாஜி, சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் துரை வைரமுத்து, நாகூர் கார்த்தி, நாகூர் சுபா, சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அம்பேத்கர், கால்மார்க்ஸ், பெரியார் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அயோத்திதாச பண்டிதருக்கு மேதை மாசுக்கு அஞ்ச நெஞ்ச நீதிகளுக்கு திருவாரூர் உயிரிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்ச்செல்வன் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுசிலா கணேசன், கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செந்தமிழ் வளவன், திருமயம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன் ராஜா, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தமிழ் தேசியகன், ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அம்பேத்கலவன், விராலிமலை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சரஸ்வதி நடராஜன், புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், போதைப் பொருள் ஒழிப்போம், போதைப் பொருள் ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், போதைப் பொருள் ஒழிப்போம், போதைப் பொருள் ஒழிப்போம், விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கம், கொள்கை முழக்கம், கொள்கை முழக்கம், கொள்கை முழக்கம், மதுவில்லாத இந்தியா, மதுவில்லாத இந்தியா, போதைப் பொருள் இல்லாத இந்தியா, போதைப் பொருள் இல்லாத இந்தியா, மோடியே 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 மோடியே, நாடகம் ஆடாதே, நாடகம் ஆடாதே, நாடகம் ஆடாதே, நாடகம் ஆடாதே, மது விலக்கை, 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 தேசிய கொள்கையாக, தேசிய கொள்கையாக, தேசிய கொள்கையாக, தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய், அறிவிப்பு செய், அறிவிப்பு செய். ஈரான் உச்ச தலைவர் கமேனியை படுகொலை செய்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பாசிச மேலாதிக்க வெறியாட்டத்தை கண்டித்தும் ஈரான் மீதான போரை நிறுத்த கோரியும் தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுசி தமிழ் பாண்டியன், ஒன்றிய செயலாளர் ஆண்டி, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ், தேனி திண்டுக்கல் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் மற்றும் தொல் தளபதி ஆண்டவர் சேகுபேரா தாரிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் இன்னொரு நாட்டில் அத்துமீறி நுழைகின்ற ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கண்டித்திடுக, கண்டித்திடுக. அமெரிக்காவின் இஸ்ரேலில் அடாவடித்தனத்தை கண்டித்திடுக. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே